ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ரயில்வே துறையில தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து மொத்தமா வந்து 9000 வேக்கன்ஸியோட வந்திருக்கு. டெக்னீஷியன் கேட்டகரியிலே வந்து சிக்னல் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. கல்வி தகுதி வந்து நீங்க மினிமம் வந்து 12த் பாஸ் பண்ணீங்க. ஐடிஐ முடிச்சவங்க வந்து இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிள். சேலரிய பொறுத்தவரைக்கும் 29,200லேருந்து 92,300 வரைக்கும் சேலரியுமே வந்து இருக்கும். பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். இந்த வேலைக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 8த் ஏப்ரலுக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபிரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் ஷார்ட் நோட்டீஸ். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் டைரக்ட்டா வந்து பாருங்க ரயில்வே ரெக்ரூட்மென்ட் போர்ட்ல இருந்தே உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க டெக்னீஷியன் கேட்டகரிக்கு வந்து பார்த்தோன்னா, இப்ப அஃபிஷியலா வந்து ஷார்ட் நோட்டீஸ் வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுல வந்து டேட் குடுத்துருக்காங்க பாருங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்ப வந்து ஓப்பன் ஆகுதுன்னா, 9த் மார்ச்ல இருந்தா வந்து லிங்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அப்பதான் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுமே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து பாருங்க உங்களுக்கு 8த் ஏப்ரல் வரைக்கும் நீங்க வந்து ஆன்லைன் மோட்ல வந்து இந்த வேலைக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. ஸோ 2 கேட்டகரியா உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்திருக்கு. அதாவது பார்த்தோன்னா, டெக்னீஷியன்ல வந்து பாருங்க கிரேட் 1ல வந்து உங்களுக்கு சிக்னல் கேட்டகரிக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ சேலரி வந்து பாருங்க 29,200 வந்து பேசிக் பே. இது இல்லாம உங்களுக்கு அலவன்ஸ் வந்து வரும். ஏஜ் லிமிட் வந்து 18லேருந்து 36 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாம ஏஜ்ல இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷனுமே இருக்கு. அத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். ஸோ வேக்கன்சி வந்து பாருங்க 1100 வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா, இந்த டெக்னீஷியன்ல வந்து சிக்னல் கேட்டகரிக்கு வந்து குடுத்துருக்காங்க. அதே டெக்னீஷியன்ல வந்து பாருங்க கிரேட் 3க்கு வந்து நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, 19,900 உங்களுக்கான பேசிக் பே வந்து இருக்கும். ஸோ இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து பாருங்க 18லேருந்து 33 வந்து சொல்லியிருக்காங்க. இது இல்லாம ஏஜ்ல இருந்து உங்களுக்கு ரிலாக்சேஷன் வந்து இருக்கு. வேக்கன்சி வந்து பாருங்க 7,900 வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. மொத்தமா வந்து பார்த்தோன்னா 9,000 வேக்கன்சியோட வந்திருக்கு. இந்த டெக்னீஷியன் கேட்டகரிக்கு மட்டும். ஸோ 9,000 வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு அந்தந்த ஸ்டேட் வரையும் உங்களுக்கு வந்து குடுத்துருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு அஃபிஷியலா நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகும். இதுல வந்து ஏஜ் லிமிட் இல்லாம உங்களுக்கு ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதுல வந்து எஸ்சி, எஸ்டில நீங்க வரீங்கன்னா, உங்களுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் அந்த ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கும். அதே ஓபிசியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். ஓபிசினா பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் இவங்க எல்லாருமே ஓபிசி கீழ வருவீங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு 3 வருஷம் வந்து அந்த ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதிய பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து டெக்னீஷியன் சிக்னல் கேட்டகரிக்குலாம் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, நீங்க 12த்ல வந்து பார்த்தீங்கன்னா, மேத்ஸ் இல்லன்னா வந்து பிசிக்ஸ் வந்து நீங்க படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா நீங்க ஐடிஇ முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். டெக்னீஷியன் கேட்டகரிக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஐடிஇ முடிச்சவங்க வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இதுக்கான குவாலிஃபிகேஷனா வந்து குடுப்பாங்க. உங்களுக்கு வந்து நான் ப்ரீவியஸா வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த டெக்னீஷியன் கேட்டகரிக்கான நோட்டிஃபிகேஷன் அது வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்றேன். இதுல வந்து பாருங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ பொறுத்தவரைக்கும், இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி அதுக்கப்புறம் ஃபீமேல் இவங்க எல்லாத்துக்குமே வந்து ரூ. 250 வந்து ஃபீஸு. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து ரூ. 500 வந்து ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீஸ் வந்து பார்த்தோன்னா, ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. ரயில்வேவோட உங்களுக்கு வந்து ரூல்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, நீங்க எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பாருங்க, சிபிடி எக்ஸாம் நீங்க அட்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரூ. 400 வந்து ரீஃபண்ட் பண்ணிருவாங்க இதுல. இதுல வந்து நீங்க ரூ. 250 வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு அப்படியே வந்து ரீஃபண்ட் பண்ணிருவோம் அப்படிங்கிறத வந்து பாருங்க. இந்த எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி, ஃபீமேலுக்குலாம் வந்து ரூ. 250 நாங்க வந்து ரீஃபண்ட் பண்ணிருவோம். அந்த சிபிடி எக்ஸாம் நீங்க அட்டெண்ட் பண்ணதும் அப்படிங்கிறத வந்து இதுல தெளிவா குடுத்துருக்காங்க. ஸோ ரயில்வே பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ்லாம் வந்து ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. இதுல வந்து பாருங்க உங்களுக்கு வந்து எக்ஸாம பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சிபிடி மெத்தட்ல உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இந்த ஜாப பொறுத்தவரைக்கும். இதுல அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து பாருங்க நமக்கு வந்து பார்த்தோன்னா, சென்னை ஆர்ஆர்பி தான் உங்களுக்கு rrbchennai.gov.in குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த வெப்சைட்ல போய் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு வெப்சைட்டுமே வந்து காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டு. ஸோ சென்னை ஆர்ஆர்பியோட அஃபிஷியல் சைட்டு தான் உங்களுக்கு வந்து இதில நான் காமிக்கிறேன். இதில வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இந்த இடத்துலயே வந்து பாருங்க டென்டேட்டிவ் காலண்டர்னே குடுத்துருப்பாங்க. அதாவது பார்த்தோன்னா, உங்களுக்கு என்னென்ன ஜாப்ஸ் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு அப்கமிங் வந்து வரப்போகுது அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா, இந்த டென்டேட்டிவ் காலண்டர்ல வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதான் வந்து அஃபிஷியல் சைட்டு. ஸோ இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியலா வந்திருக்கக்கூடிய ஆனுவல் கேலண்டர். இங்கேயே கீழ குடுத்துருக்காங்க பாருங்க. ஜான்வரி, மார்ச்ல உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஏஎல்பி போஸ்டிங் அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு வந்து பார்த்தோன்னா, நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா, டெக்னீஷியன் கேட்டகரிக்கும் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆக போது. இதுல வந்து பாருங்க ஜூலை, செப்டம்பர்ல வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் அதாவது பார்த்தோன்னா, உங்களுக்கு என்டிபிசி இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதாவது டிக்கெட் கலெக்டரா இருக்கட்டும், ஸோ இந்த மாரி வந்து ஸ்டேஷன் மாஸ்டரா இருக்கட்டும், இந்த மாரி போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா, என்டிபிசி மூலியமா வந்து நிரப்புவாங்க. அதுக்கான போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தோன்னா, ஜூலை, செப்டம்பர்ல வந்து ரிலீஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாரி அப்கமிங் வந்து குடுத்துருக்காங்க. ஜூனியர் இன்ஜினியர் கேட்டகரி, பாராமெடிக்கல் கேட்டகரிஸ் இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு அப்கமிங் வரப்போகுது. இது எல்லாமே வந்து ஆனுவல் கேலண்டர்ல வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு சென்னை ஆர்ஆர்பில வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு எல்லாமே வந்து ஏஎல்பியா இருக்கட்டும், டெக்னீஷியன் கேட்டகரிக்கு வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து என்டிபிசி இது எல்லாமே வந்து ரிலீஸ் ஆக போது. உங்களுக்கு ஒன் பை ஒன்னா வந்து பார்த்தோன்னா, இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ண போறாங்க. இதுல வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு ப்ரீவியஸா வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். ஸோ இத வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு அசிஸ்டன்ட் லோகோ பைலட் கேட்டகரிக்கும்,
டெக்னீஷியன் கேட்டகரிக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரே நோட்டிஃபிகேஷனாக விட்டுருந்தாங்க. இப்போ தான் வந்து பார்த்தோன்னா ஏஎல்பிக்கு தனியாக விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டெக்னீஷியனுக்கு வந்து இப்போ தனித்தனியாக வந்து விட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பாருங்க நான் டெக்னீஷியன் கேட்டகரிக்கு மட்டும் வந்து பார்த்தோன்னா இதுலேயே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து பாருங்க குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் ப்ரீஃபாக வந்து சொல்கிறேன். இங்கே வந்து பாருங்க ஏஜ் லிமிட் நான் சொன்ன பார்த்தல எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் இருக்கு. இந்த ஏஜ்லேருந்து ரிலாக்ஷனு. ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ், பிடபிள்யூடியாக இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஏஜ்லேருந்து வந்து ரிலாக்ஷனுமே இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் சேம் ஃபீஸ் தான் வந்து இதுக்குமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த நோட்டிஃபிகேஷன்லேயும் வந்து பார்த்தோன்னா சேம் அதே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருந்தாங்க. இதில் வந்து பாருங்க நாம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தோன்னா டெக்னீஷியன்லேயே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய ட்ரேடில் வந்து கொடுப்பாங்க. அதாவது பார்த்தோன்னா டெக்னீஷியனில் வந்து பாருங்க ஆர்மேச்சர் அண்ட் காயில் வைண்டரு, பிளாக் ஸ்மித்து, ஸோ இந்த மாதிரி வந்து பாருங்க அதில் வந்து உங்களுக்கு நிறைய ட்ரேட் இருக்கும். இதில் நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடிஇ ட்ரேடுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அந்த ரெலவெண்ட்டான ட்ரேடில் வச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதா இதுக்கான குவாலிஃபிகேஷனு. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க பிளாக் ஸ்மித்லேருந்து உங்களுக்கு வந்து புக் பைண்டர்லேருந்து உங்களுக்கு வந்து பிரிட்ஜி, கார்பெண்டரு, ஸோ உங்களுக்கு ஒர்க் ஷாப்பு இந்த மாதிரி வந்து பாருங்க கேரேஜ் டிரைவ்னு, கிரைன் டிரைவர் இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமாக வந்து பாருங்க இதில் போஸ்டிங்ஸ் வரும். டெக்னீஷியன்லேயே வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு போஸ்டிங் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. அதில் நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடியில் வந்து பார்த்தோன்னா அந்த ரெலவெண்ட்டான ட்ரேடு முடிச்சவங்க இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத இதுக்கான குவாலிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஸோ அது எல்லாமே இதில் வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டெக்னீஷியனில் வந்து பாருங்க சிக்னல் கேட்டகரி வந்து பாருங்க இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பாருங்க. இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடிஇ முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து பாருங்க நீங்கள் 12th வந்து பாருங்க பிசிக்ஸ், மேக்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருந்தா நீங்களுமே வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வரக்கூடிய போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா டெக்னீஷியன் கிரேட் 3ல வந்து சிக்னல் கேட்டகரிக்கும் டெக்னீஷியன் கிரேட் கேட்டகரிக்கும் தான் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. 9000 வேகன்சி நான் காமிச்சேன் பற்றியில் அது வந்து அதில் வந்து பாருங்கள் சிக்னல் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் 12th மேக்ஸ் எல்லாம் ஃபிசிக்ஸ் படிச்சவங்களும் எலிஜிபிள் தான், ஐடிஇ முடிச்சவங்களும் எலிஜிபிள் தான் அப்படிங்கிறதா இதுக்கான குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதே தான் வந்து பார்த்தோன்னா இப்போ அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும்போது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து அதுதான் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நான் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுமே. ஸோ நீங்கள் வந்து 9th மார்ச்லேருந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். லாஸ்ட் டேட் வந்து 8th ஏப்ரலுக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுமே நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.